மொபைலில் குடியிருக்கும் என் அன்பு உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே, தம்பா தம்பிகளே, எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு இந்த சமயத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது வந்துருச்சு. என் தலைவனுடைய வழிகாட்டுதலால் ரொம்ப அழகாக 2 வாரத்துக்கு போர் பற்றிய பிரச்சாரம் தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஏதோ தேர்தல் நடக்குதுன்னாங்கல்ல, அதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன். தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது உண்மையிலே சூடு பிடிச்சிருக்கானே தெரியல. தேர்தல் சூடு பிடிக்குதோ இல்லையோ, அடிக்கிற வெயிலில் நம்ம மண்டை தான் சூடு பிடிக்குது. அந்த அளவுக்கு வெயில் போட்டு வாட்டி வதைக்குது. இந்த வெயில்லையும் எப்படியாவது பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சில தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, டீ கடையில் டீ குடித்தாங்க, தோசை கடையில் தோசை சாப்பிட்டாங்கன்னு அதிசயமான செயல்கள்லாம் செஞ்சாங்கன்னு செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளாம் டீ கடையில் டீ குடிக்கிறது இல்லை பார்த்தீங்களா? அதனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். நம்மக்கிட்ட அப்போ தான் பக்கத்தில் வருவாங்க. அப்போ தான் அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கவே முடியும். ஓட்டு போட்டதுக்கப்புறமா எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி சாதாரணமான வேலையை செய்கிறோன்னு 5 வருஷம் இவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறதே கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வேலையெல்லாம் இழுத்து போட்டு இவங்க செய்கிறது யார் கேட்டால்? இந்த தேர்தல் உண்மையிலேயே ரொம்ப மந்தமாக தாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. வேட்பாளர் அறிவிக்கிறதுலேயே எவ்வளோ காமெடிஸ். காங்கிரஸ் கட்சி உண்மையிலே வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்களா இல்லையான்னு கடைசி பால் வரைக்குமே டென்ஷனில் தான் வச்சுருந்தாங்க. சிஎஸ்கே மேட்ச் தான் கடைசி பால் வரைக்கும் இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு பார்த்தா இப்போ அங்கேயே மொக்கையாக தான் இருக்குது. எலெக்ஷன் அதை விட மொக்கையாக இருக்குது. காங்கிரஸ் மட்டும் எப்படி, பிஜேபி இதே மாதிரி தான். கடைசி நேரம் வரைக்கும் யாருக்கு சீட்டுங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் அவருக்கு கடைசி நேரத்தில் சீட்டு இல்லை. சரி, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தான் அவருக்கு சீட்டு இல்லைன்னு பார்த்தா கடைசியாக உட்காரது கூட அவருக்கு சீட்டு தரலாங்க. விசிகா பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக ஒரு முடிவுக்கு சீட்டுங்கிறது உறுதியாச்சு. அதுலேயும் ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு இல்லை, ஏன் இல்லை, எதுக்கு இல்லைன்னு ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு காட்டு மன்னார் கோயிலேருந்து பேக் அடிச்சிட்டாரு திருமா சார். ஏன்னே தெரியல. சரி, அவருக்கு பதிலாக நிற்க போகிறவர் விசிகேவா இருப்பாருன்னு பார்த்தா அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். என்ன நடக்குது அப்படின்னே புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, கூட்டணி கட்சியில் தான் இந்த கன்ஃபியூஷன். பார்த்தா திமுகலேயே அதே கன்ஃபியூஷன். எப்படின்னா எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறோம், இந்த எலெக்ஷனில் நமக்கு சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு எல்லாரும் போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. அதில் ஏகப்பட்ட பேருக்கு வருத்தம் வேறு. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, துணை முதல்வர் கூப்பிட்டு தொகுதிக்கெலாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு சொல்கிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதான் அதில் ஹைலைட்டே. நேர்மையான கட்சியாக திமுக இருக்குது. தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கோம், என்னென்ன வித்தியாசங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அதெல்லாம் சொன்னேன். போயிட்டு வாங்க, யோசிச்சு முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். இதில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை கரெக்டாக அறிவித்தது யாருன்னா நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் தான். ஆனால் வேட்பாளர் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட மார்க்கெட் இன்னும் ஒரு கலை நிலவரத்துக்கு வரல. கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறா, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமாக தெரியுது. இவங்க ஜெயிச்சிருவாங்களோ இல்லை அவங்க ஜெயிச்சிருவாங்களோ, இவங்க சொன்னது பாருங்கள் அவங்க சொன்னது பாருங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அரசியல் மார்க்கெட் மட்டும் இப்படி இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டே இப்படி தான் இருக்கான். தம்பி சொன்னாப்புல என்னன்னு கேட்டாங்க. கரெக்டுங்க. மார்க்கெட் இப்போ கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அதுவும் இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. எந்த கம்பெனியோட ஷேர் பெருசாக வளரும், எந்த கம்பெனியோட ஷேர் பெருசாக குறையும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய நல்ல கம்பெனிஸுடைய ஷேர் வேல்யூங்கிறது குறைஞ்சிருக்கு. முன்னாடி நிறைய வேல்யூவில் இருந்த அந்த ஷேர்லாம் இப்போ கம்மியாக இருக்குது. இந்த சமயத்தில் அதை கரெக்டாக நம்ம வாங்கி போட்டு அதுக்கப்புறமா அது தேவைப்படும் போது நம்ம விற்றோன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக லாபம் பார்க்கலாம். ஆனால் எந்த கம்பெனிஸை வாங்குறது, எந்த கம்பெனிஸை விடுறது, எப்படி நம்ம வாங்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் மண்டையை பிச்சிக்கிற மாதிரி குழப்பத்தில் இருப்போம். இதெல்லாம் நாம் செய்ய தேவையில்லை. நாம் சேஃபாக ஒரு பணத்தை போட்டுட்டு நம்ம பணம் 100% சேஃபாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு நிறைய இருக்குது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கனரா HSBC லைஃப் அவங்களுடைய BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற NFO மூலமாக நமக்கு தராங்க. இதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். படித்து தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் டைம் இல்லைப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையப்படாதீங்க. இவங்ககிட்ட கால்பேக் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை வீட்டுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையில் ஒரு ஹெல்ப் பண்ணுவார்.
ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஏப்ரல் 15 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 7 நாள் தான் இருக்குது. இமீடியட்டாக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போடக்கூடிய முதலீடுங்கிறது பாதுகாப்பானதாக இருக்கும். மார்க்கெட் நல்லா செயல்படும் போது நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த என்எஃப்ஓடைய இண்டெக்ஸ் ரிட்டர்ன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்தில் 30.5% சிஏஜிஆருங்கிறது கொடுத்துருக்கு. 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 25.8% அளவுக்கு சிஏஜிஆருங்கிறது கொடுத்துருக்கு. இதுவே நம்ம நார்மலாக போடக்கூடிய எஃப்டி, ஆர்டி மாதிரி பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுங்கிறது ரொம்பவே அதிகம். இதோட என்ஏவிங்கிறது 10 ரூபா தான். நீங்கள் எவ்வளோ தொகைக்கு வேணால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இதில் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து நம்ம மந்த்லி கட்டக்கூடிய ப்ரீமியம் விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்னுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு டேக்ஸுங்கிறதே கிடையாது. என்ஆர்ஐஸ் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா வரைக்குமான ரிட்டர்ன் அப்படிங்கிறது கூட கிடைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் 5 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. 5 வருஷத்துக்கு உங்களால் எந்த தொகையை தடையில்லாமல் கட்ட முடியுமோ அந்த தொகையை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் மறந்துடாதீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஏப்ரல் 15 தான். அதாவது இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அதனால் இப்போவே இம்மிடியேட்டாக இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எந்த கட்சி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ தெரியாது. யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு எலெக்ஷன் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க இதை வச்சு தான் 5 வருஷத்துக்கு ஜாலியாக வாழ்வாங்க. ஆனால் நமக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நாம் ஃப்யூச்சரில் ஜாலியாக வாழ முடியும். அதனால் மறந்துடாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்து வர ப்ராசஸ் என்னது? வேட்புமனு தாக்கல். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் நடந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே தூக்கிட்டு வந்தாங்க நாத்தாக்கா. தாவைக்காவை பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வரதுனே தெரியாமல் வெறுமனே வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிலாம் போனாங்க. ஒரு சில பேர் அப்ளிகேஷனே எடுத்துகிட்டு வரல. அவசரத்தில் வந்துட்டு ஆனால் சுயேட்சைகள் தான்ப்பா வழக்கம் போல் ஃபன். வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுலேயே உச்சபட்ச காமெடி பண்ணது யாருன்னா தாவேக்கா கட்சிக்காரங்க தான். அதுலேயும் எடப்பாடியில் அவங்க பண்ணதெல்லாம் ஹைலைட்டுங்க. வேட்பாளரையே காணோம். ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்டு காணோம், வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரட்டு போனவர் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஆனால் ஒன்று, எடப்பாடி தொகுதியில் பயங்கரமான ஸ்கெட்சுங்கிறது நடந்திருக்கு. தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலம் எதுனா அது விஜய் தான். விஜய் எங்கே போனாலும் கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த மாதிரியான கூட்டம் நமக்கும் வரணும், நமக்கு ஓட்டு விழணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் விஜய் பொம்மையை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போஸ்ட் பார்த்தா உண்மையானு தெரியல. தாவேக்காவுடைய கட்சி அலுவலகத்திலேயே அஃபிஷியலாக பொம்மையெல்லாம் செஞ்சு ஆர்டரின் பேரில் வழங்கப்படுங்கிற மாதிரி விளம்பரம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு திமுகலேருந்து பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுறீங்க, இது என்னங்க சாதா பீஸு, இப்போ சூப்பர் பீஸ் வருது பாருங்க. அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதில் கூட ஈவிரக்கம் பார்க்காம பிரச்சாரம் பண்ணுறது யாருன்னா தாவேக்கா தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்தே ஆகணும். மீனவர்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு தாவேக்கா சார்ந்த ஒருத்தர். எப்படி பண்ணியிருக்காரு பாரு. இந்த வாட்டி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணதில் அதிக அளவுக்கு பணம் வச்சுருக்கிறவங்க, சொத்து வச்சுருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா திரு மார்ட்டின் அவர்களுடைய மனைவி லீவா மார்ட்டின் தான். அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்ப சொத்துங்கிறது 5000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுடைய சொத்து மதிப்புங்கிறத காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து திரு விஜய் அவர்கள் தான் வர்றாரு. 600 கோடி ரூபா அளவுக்கான சொத்து அப்படிங்கிறத வச்சுருக்காரு. ஆனால் இதில் ரொம்ப ஏழை யாருன்னா நம்மளுடைய சிஎம் தான். தாவேக்கா உள்ளே வந்திருக்கிறதுல பயங்கரமான மன உளைச்சலில் இருக்கிறது யார் அப்படின்னா திமுகவோட நாம் தமிழர் தான் அப்படின்னு நினைக்க தோணுது. அதிகமாக திமுகவை திட்டிக்கிட்டு இருந்தவர் டபார்னு திரும்பி தாவேக்காவை திட்ட ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓசி பஸ்ஸில் போடுறவங்களாம் எனக்கு ஓட்டு போட வேணா, நான் ஏசி பஸ் தரேங்கிற மாதிரிலாம் வேற பேசியிருக்காரு. ஓசி பஸ்ஸில் ஓட்ட மாட்டேன், எனக்கு போடாத, தயவு செய்து போட்டாத, ஓசி பஸ்ஸில் போடுறவனே எனக்கு போட்டாத. ஆக்சுவலாக எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சிங்கிறது வெளியில் இருக்கும். இந்த கட்சியை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அது அவர் கூடவே இருக்குது. அண்ணன் அமைதியாக இருந்தாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சரி, மற்ற கட்சியில் வேட்பாளர் அறிவிக்கிறதுல இவ்வளோ குளறுபடி ரைட்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தப்பாக அறிவிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா தொகுதியிலேயே ஏற்கனவே வேலை பார்த்து தயார் நிலையில் இருக்கிறவங்களுக்கு தொகுதி கொடுக்கப்படவே இல்லை. ஏற்கனவே ஒரு தொகுதியில் நின்று ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கறதும் குறைவாக தான் இருந்திருக்கு. அதனால் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை நாம் தமிழர் கட்சி வந்து நிறையவே குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இந்த வாட்டி நட்சத்திர வேட்பாளர்கள்லேயே நட்சத்திரமான வேட்பாளர் யாருன்னா திரு விஜய் அவர்கள் தான். பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி தொகுதியிலையும் அவர் வந்து போட்டியிடுறார். இதில் பெரம்பூர் தொகுதியில் தான் அதிகமான வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. விஜய் அப்படிங்கிற பேரில் மட்டுமே ஒரு 4 பேர் அந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் வந்து விண்ணப்பமும் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 பேர் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ ஜோசஃப்ங்கிற பேரில் வேட்பாளர்கள் இருக்காங்க, விஜய்ங்கிற பேரில் வேட்பாளர்கள் இருக்காங்க, அதோட ஜோசப் விஜய் அப்படிங்கிற வேட்பாளரும் இருக்கார். இப்படி பல பேரில் இருக்கிற வேட்பாளர்கள் வந்து இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட தொகுதியில் இந்த தேர்தலில் இருக்காங்க. இதே மாதிரி ஒருத்தருக்கு நடந்துச்சு. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் நின்னப்போ அவருக்கு எதிராக பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர்லேயே ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டாங்க. இன்றைக்கி அவருக்கு எதிராக அப்படி யாருமே இல்லை. அவர் மட்டும்தான் பன்னீர்செல்வமாக அந்த தொகுதியில் போட்டி போடுறாரு. சரி, இப்போ நம்ம சீரியஸான மேட்டருக்கு வரலாம். தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போட வேண்டிய கடமை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மை ஆள்பவர்களை நாம் தேர்ந்தெடுக்க போகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. அதனால் அதில் புத்திசாலித்தனமாக ரொம்ப தெளிவாக யோசித்து ஓட்டு அப்படிங்கிறத போடுங்க. நமக்கு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறவங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து அலசுங்க. இந்த தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்த மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். அந்த மேனிஃபெஸ்டோவில் நிறைய ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இவங்க மகளிர் உதவித்தொகை 1000 குட்டுறோம் அப்படின்னா நாங்கள் வருஷத்துக்கு 10,000 ரூபா தரோன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரிட்ஜு தரேன்னாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 8,000 ரூபா காசு தரேங்க, நீங்கள் அதை வச்சு என்ன வேணால் வாங்கலான்னு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்படி அதிகமாக இலவசங்கள் அப்படிங்கிறது தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. மாற்று அரசியலை முன்னிறுத்தி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவும் இதே ஃப்ரீ பீஸை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய வேட்பாளர்களில் 40 சீட்டுக்கு மேலே வந்து மற்ற கட்சியில் இருந்து வந்த வேட்பாளர்கள் தான் நிற்கிறாங்க. நம்ம இலவசம் அப்படிங்கிறத வந்து ஒரே குடையின் கீழே வந்து கொண்டு வந்துட முடியாது. எம்பவர் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸுங்கிறது அது இலவசத்தை முன்னிறுத்தி இருந்தாலும் அது சரியான திட்டமாக இருக்கும். ஆனால் முழுக்க இலவசமாக இருக்குது அப்படின்னா அது தவறான திட்டமாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கான இலவச போக்குவரத்து சேவை இருக்குது பார்த்திங்களா, அது எம்பவர்மெண்ட்டை நோக்கி நகர்வது. அது கண்டிப்பாக ரொம்ப அவசியமான ஒன்று. அது பெண்களுக்கு அதிகமான அளவுக்கான ஒரு பவருங்கிறத கொடுக்கும். அவங்க பொருளாதார ரீதியாக மேலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அங்கே உருவாக்கப்படுது. ஆனால் அதே சமயத்தில் முழுக்க இலவசங்கள் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜு மாதிரியான திட்டங்கள்லாம் இதெல்லாம் தேவையற்றது. அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் பெரும் சுமை அப்படிங்கிறது ஏறும். நம்ம முட்டு கொடுக்கலாம், ஃப்ரிட்ஜுங்கிறது இவ்வளோ பெனிஃபிட் தருது அதனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அது பெரிய அளவுக்கான பெனிஃபிட்டுங்கிறது உருவாக்காது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தேநீர் இடைவேளை சேனலில் வந்து நம்ம காளிதாஸ் நண்பரோட வந்து ஒரு டிபேட் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப தவறாக இருக்கும் அப்படின்னா, திமுக வந்து இந்த தேர்தலில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பீஸ் திட்டங்கள் மூலமாக 53,000 கோடியிலிருந்து 60,000 கோடி வரைக்குமான செலவுங்கிறது தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் அதிகமாக ஏற்படும். இது ஹெல்த்துக்காக, மருத்துவத்துக்காக நம்ம செலவு செய்கிற தொகையை விட 3 மடங்கு அதிகம். மருத்துவத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அதை விட 3 மடங்கு இலவசங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறோன்னா அது எப்படி? தாவேக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 73,000 கோடி கிட்ட வரும். அதே மாதிரி அதிமுக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீ திட்டங்கள் அப்படிங்கிறது 75,000 கோடியை வந்து தொடும். இவ்வளோ செலவு செஞ்சு தான் அந்த கட்சிகள்லாம் ஃப்ரீ பீஸ் தரப்போகுது. யாருடைய காசுலேருந்து? நம்மளுடைய காசுலேருந்து, நாம் கட்டக்கூடிய வரிப்படத்துலேருந்து. அது நமக்கு தான் அதிக இழப்பு ஏற்படுத்தும். அது வேறு வகையிலையும் நமக்கு பேர்டனை உருவாக்கும். அதனால் ஃப்ரீ பீஸுங்கிறத வருங்காலத்திலேயாவது அரசியல் கட்சிகள் தவிர்க்கிறது நல்லது. இதில் நாம் தமிழர் கட்சியை கண்டிப்பாக பதிவு செய்தாகணும். அவங்களுடைய தொடர் வாக்குறுதிகளில் இத்தனை தேர்தல்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. எல்லா தேர்தல்களையுமே இலவசங்கள் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணதே இல்லை. இந்த தேர்தல்லையுமே இலவச திட்டங்களை அவங்க கொண்டு வராத ஒரு தேர்தல் வாக்குறுதியை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்களும் இலவசங்களை மட்டும் பார்க்காம வேறு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் நமக்கு எதெல்லாம் வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். உங்களுடைய தொகுதி வேட்பாளர் வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகள் உங்களுக்கு தராரு, அதில் எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு யோசனை பண்ணி அதற்கேற்ற மாதிரியான ஓட்டு அப்படிங்கிறத போடுங்க. சரி, ஓகே. இதில் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறதுல யார் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? ஒவ்வொரு போலிங்லேயுமே ஒவ்வொரு விதமான ரிசல்ட் வருது. ஒரு போலில் வந்து திமுக அதிகமாக ஜெயிக்குன்றாங்க, ஒரு போலில் அதிமுக ஜெயிக்குன்றாங்க, இன்னொரு போலில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நாத்தக்காவுக்கு வந்து அதிக ஓட்டுகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கிது. நாம் பர்சனலாக நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு போல் அப்படிங்கிறத நடத்தினோம். அதில் திமுக கூட்டணிக்கு அதிக ஓட்டுகள்ங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல தாவேக்கா வருது.
அதற்கு அடுத்த இடத்துல நாத்தாக்கா வருது, அதுக்கப்புறமா அதிமுக அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த தேர்தலில் உண்மையிலே யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத உறுதியாக இப்போ வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் அது ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் நம்மளால் ஏதாவது ஒரு முழுமையான முடிவுக்கு வர முடியும். எக்ஸிட் போல பார்த்துட்டு அதுவும் உறுதியாக இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியாது. ரிசல்ட்டை பார்த்து தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த எலெக்ஷனில் எனக்கு பர்சனலான விருப்பம் அப்படிங்கிறது ஒரு தொங்கு சட்டசபை வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏதாவது ஒரு கட்சிக்கு பெரும்பான்மையான பலம்ங்கிறது கிடைக்காம எல்லா கட்சிக்கும் சரிசமமான ஒரு வெற்றிங்கிறது கிடச்சிதுன்னா அது சட்டசபையை ஆரோக்கியமாக வைக்கும், டெமோக்ராட்டிக்காக வைக்கும். நம்மளுடைய பிரச்சனையை எல்லாரும் குரல் எடுத்து பேசுவாங்க. தவறான செயல்கள் நடக்காமல் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டசபை நடந்தால் நல்லாயிருக்கும். அது நடக்குதோ இல்லையோ நீங்கள் மறக்காமங்க நமக்கு ஓட்டு போட்டுருங்க. நமக்கு ஓட்டுனா எது? அதுதான் அந்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன். அதுதான் ப்ளூ பட்டன் அமுக்குங்கன்னு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சொன்னால் அமுக்கி விட்டுறீங்க. இந்த சிகப்பு பட்டன் அமுக்குங்கன்னு அமுக்க மாட்டேங்கிறீங்களே. வாரத்துக்கு 3 நாள் வந்து கத்துறேன். வாரத்துக்கு 3 நாள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது அமுக்குறீங்களா? அப்புறம் அந்த தம்பி வந்து மறுபடியும் எதாவது ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஏப்பா தம்பி வா. தலைவரே, தேங்க்ஸ் தலைவரே. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தாங்க வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஏதாவது ஒன்று நமக்கு தராங்க. அண்டா தராங்க, சட்டி தராங்க, ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீட்டில் வந்து என்ன இருக்குமோ அதெல்லாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டா அதை வச்சு பயங்கரமாக லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேல்குலேஷனாக இருக்குது. பார்த்தீங்களா அவங்களே எவ்வளோ கேல்குலேட்டிவாக இருக்காங்கன்னு. யாரையும் நம்பாதீங்க. முன்னாடி ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனையும் நம்பாதீங்க. என்ன கூட நம்பாதீங்க. நீங்களே எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பார்த்து எது சரியாக இருக்கணும் புரிஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டதோட சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அவசியங்க. கால்குலேட்டிவாக நம்ம இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கனரா HSBC லைஃபுடைய NFO வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது அமையும். இதையும் நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே அது வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் ஃபோன் காலில் தமிழில் பேசிக்கலாம், இல்லை நேரடியாக அவங்க எக்ஸிக்யூட்டிவை வர சொல்லி கூட நீங்கள் டீட்டெயிலாக விசாரிச்சுக்க முடியும். எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஏப்ரல் 15 வரைக்கும் தான். மறந்துடாதீங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. முழுமையாக அதோட டீட்டெயில்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு வச்சுக்கிட்டா தாங்க லைஃப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சுடுங்க. சரி, இப்போ தலைவரே கோச்சிக்கிட்டு போயிட்டார் போல். இப்போ நானே சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து எல்லோரும் பார்க்குறோம். பை.